எஸ்கார்ட் கொடுத்தது யாரா? வேற யாரு? அந்த பப்பு தான். நாமினேஷனை வித்ரா பண்றதுக்கு நாளைக்கு தானே கடைசி நாள். அதான். ஏண்டா கேவலம் நீங்க 10 பேர் அரசியல்ல இறங்கிட்டா எலெக்ஷன்ல ஜெயிச்சிடலாம்னு நினைக்கிறீங்களா? ஸ்கூல்ல வாத்தியார் சொல்லி கொடுக்கறத அப்படியே மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறது இல்லடா அரசியல்னா. அரசியல்னா வேற. கொலை பண்ணணும், வெடிகுண்டு வைக்கணும், போலிங் பூத்தை கேப்சர் பண்ணணும், சாராய பேக்கெட்டை கொடுக்கணும், காசு செலவழிக்கணும். இதெல்லாம் நீங்க செய்வீங்களா? நான் செய்வேன். நீங்க செய்வீங்களா? சொல்லுங்க. மாமா நீ வேற. இந்த வயசுல நீங்க என்னடா பண்ணணும்? பொண்ணுங்க பின்னாடி சுத்தணும், டீசிங் பண்ணணும். போங்கடா போய் லவ் பண்ணுங்க, தூக்கிட்டு போங்க. அவ வரலையா மூஞ்சில ஆசிட் ஊத்துங்கடா, வயித்துல ஒரே சருவுங்க ஒரு வீட்டு. அதை விட்டு இங்கடா பண்றீங்க? ஆமா நீ வேற. இவனுக்கு ஒரு ஆளுங்க இவனுக்கு போய் பேசிக்கிட்டு சொல்லு, இங்கே போட்டு தள்ளிடுற. எத்தனை பேர் இருக்காங்க? மிஞ்சி மிஞ்சி கூட 10 பேர் இருப்பாங்களா? சொல்லு சொல்லு. வேண்டாம் வேண்டாம், நீ அவசரப்படாத. இந்த பப்பு யாதவ பத்தி கொஞ்சம் அவங்களுக்கு எடுத்து சொன்னா அவங்களே புரிஞ்சுப்பாங்க. பம்பாயில பிறந்தேன், பாளையங்கோட்டையில வளர்ந்தேன். சின்ன புள்ளையில இருந்து எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், போட்டு தள்ளுறது. உங்க கைக்கு டிகிரி வரத்துக்கு நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டீங்களோ, இந்த பொசிஷனுக்கு வரத்துக்கு நானும் அவ்வளவு கஷ்டப்பட்டேன். மரியாதையா என் பேச்ச கேட்கலன்னா ஒருத்தன் கூட இங்க இருந்து உயிரோட போக மாட்டேன். புரிஞ்சது இல்ல? வித்ட்ரா பண்ணிடுங்க. பண்ணிடுவாங்க மாமா. என்ன செஞ்சிருக்கீங்களா? செஞ்சிருவாங்க. இல்லைன்னா நான் செஞ்சிருவேன். வாடா வா மாமா. உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் வீட்டுக்குள்ள, அதுவும் என் பெட்ரூம்குள்ளே வந்திருப்பீங்க? உங்களை என்னடா பாக்குற? நீ யார்கிட்ட முதல்ல தெரியுமா? தள்ளுங்கடா, வழிவிடுங்க, வழிவிடுங்க. சூர்யா, நடராஜு, டேய் பேசுங்கடா. என்ன வேணும் உங்களுக்கு? பேசுங்க, பேசுங்கடா. எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். டேய் சூர்யா, நடராஜு, எங்கடா போய் தொலைஞ்சீங்க? இந்த குமரனை பத்தி நீயும் தெரிஞ்சுக்கணும்ல. எங்க கேம்பஸ்குள்ள கால் எடுத்து வச்ச உன்ன மாதிரி ரவுடிங்க யாரும் முழுசா வெளியே போனதில்ல.
நீ சொல்லிட்டும் செய்ய மாட்ட. நான் சொல்லாம செஞ்சிடுவேன். அந்த குமரனையும் அவன் ஃப்ரெண்ட்ஸையும் ஒட்டுமொத்தமா போட்டு தள்ளிட்டான். பேசு மாமா, மாமா பேசு மாமா, மாமா நல்லா இல்ல மாமா, பேசு மாமா, மாமா என்ன சொல்லு, காலேஜே பாம்பு வச்சு தூக்கிடுறேன். மாமா மாமா பேசு மாமா. என்னத்த பேசுவாரு? மாமா இப்படி மௌனமா இருந்துதான் 100 வெடிகுண்டு 1000 கத்தி செய்யாத வேலைய அந்த பொடி பையன் குமார அசால்ட்டா வந்து சைலண்டா முடிச்சிட்டு போயிட்டான். அன்னைக்கு காந்தி தாத்தா அகிம்சன்ற ஆயுதத்தை பயன்படுத்தி இதே மாதிரி சைலண்டா இருந்துதான் லட்சக்கணக்கான பிரிட்டிஷ்காரங்களை ஒட்டுமொத்தமா துரத்திட்டாரு. அந்த குமரன் கூட கண்ணாடி கையில குச்சி இல்லாத காந்தி மகான் தான். பய சாதாரண ஆளு இல்ல, கடலையே கைக்குள்ள அடைக்கிறவன் போல இருக்க. அந்த கடல்ல போய் நீயும் குதிச்சுடு. ஐயோ என்ன மாமா சொல்ற? ஆமாண்டா மாப்பிள்ள, அவன் இருக்கிற வரைக்கும் நாம ஜெயிக்க முடியாது. என்ன பேசுற நீ? போட்டு தள்ளிடுற அவனை. போட்டு தள்ளுறது முக்கியம் இல்ல, ஓட்டு வாங்கணும். அவன் எப்படி நம்மள சைலண்டா அடிச்சானோ அதே மாதிரி நாமளும் அவனை சைலண்டா. மீதி நிலகையா விட்ட காந்தி தாத்தா மாதிரி கத்தி பாபலாம் தூக்கி போட்டு கையை கட்டணும் உட்காரணும்னு சொல்ல வரியா? எலெக்ஷன் முடியிற வரைக்கும் நாமளும் அந்த தாத்தா வழியை தான் ஃபாலோ பண்ணணும். அந்த குமரன் நீங்க அங்க ஓரம் கட்டிட்டு பப்ளிக் சிம்பத்திய கரெக்ட் பண்ணணும். புரிஞ்சு போச்சு மாமா, எனக்கு கொஞ்சம் அரசியல் தெரியும். அதான்டா பழி அவனுக்கு மேல விழணும், பாம் மாமா மேல விழணும். நீ கவலைப்படாத மாமா, உன் மேல ஒரு துரும்பு கூட படாது. ஆனா பாம் போட்டது அவனுக்கு தான் சொல்லி குமரனையும் அவன் கேங்கையும் மொத்தமா உள்ள தள்ளிடுவோம். அப்போ நீயே ஏதாவது ஒரு கேஸ்ல உள்ள போய் அங்க இருந்து பிளான் பண்ணி பாம்பு போடு. இன்னைக்குதான் உருப்படியான ஐடியா கொடுத்த வக்கீல். வேற ஏதாவது கேஸ் இருக்கு, ஒன்றை குழப்பல ட்ரை பண்ணி கேஸ் போடு. வக்கீல்ல கேஸ் ஸ்ட்ராங்கா இருக்கும். கத்தாத 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 கத்தாத. நீ நேரா போய் மொக்கராஸ் மேல கம்ப்ளைண்ட் கொடு. கையில தானே குத்துன, ஏன் நொன்றான் அவன்? நீங்களே உங்க கண்ணால பாத்தீங்கல்ல, அந்த குமரனும் அவனோட கேங்கும் தான் இந்த கொடூரமான சம்பவத்துக்கு காரணம். அவனோட வேட்பாளர் ஜெயிக்கணுங்கிறதுக்காக அவங்க வண்டியிலேயே பாம்பு வச்சு என்ன கொலை பண்ணணும்னு பிளான் பண்ணான். இந்த ஜனங்களுக்கு நான் செய்ய வேண்டிய கடமைகள் இருக்குங்கிறதுனால அந்த ஆண்டவன் என்ன காப்பாத்திருக்கான். ஸ்டூடெண்ட்ஸ் அரசியலுக்கு வரணும், இந்த நாட்டை முன்னுக்கு கொண்டு போகணும், உண்மைதான். ஆனா நடந்ததை பாத்தீங்கல்ல, இந்த காலத்து பசங்களுக்கு வேகம் இருக்கே தவிர விவேகம் இல்ல. தன் மீது வெடிகுண்டு வீசியது மாணவர் தலைவர் குமரன் தான் என்று திரு பப்பு யாதவ் குற்றம் சுமத்தியதால் போலீசார் விரைந்து வந்து குமரனையும் அவரது கூட்டாளிகளையும் கைது செய்தனர். கந்தா கடம்பா குமரா அரோகரா, உன் ஸ்டூடெண்ட் சப்போர்ட்டால நீ என்னடா சாதிச்ச? கம்பி எண்ணிக்கிட்டு இருக்க. 1 2 3 4 4 3 2 1. ஆனா நான் காசை செலவு பண்ணி கள்ள ஓட்டு போட்டு ஜெயிச்சு உட்கார்ந்துருக்கேன். உன் லைஃப் ஆர்டர் மாத்திர லா அண்ட் ஆர்டர் இப்ப என் கையில இருக்கு. அத நாளைக்கு கோர்ட்ல உனக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கு நான் பயன்படுத்த போறேன். கோர்ட் எது மாமா, நீ ஓடு சொல்லு, இப்ப சொல்லிடுறேன். என்ன பாப்பு நை நைங்கிற? ஜெயிச்சோங்கிற சந்தோஷமா? சரி அதை விடு. நீங்க ஜெயிச்சா என்ன, நாங்க ஜெயிச்சா என்ன? எங்களுக்கு வேண்டியது மக்களுக்கு நல்லது நடக்கணும். நாங்க தோல்வியை ஒத்துக்கிறோம். சரி சரி, உன் மச்சனை கூட்டு போய் வேலையை பாரு போ. என்னடா நாக்கு நீழுது? நாளையில இருந்து நான் பைத்தியக்காரன் மாதிரி மக்களுக்கு சேவை செய்ய போறேன்னு நினைச்சிட்டியா? என் ட்ரெஸ் தான் மாறி இருக்கே தவிர பழக்கங்கள் மாறல. அராஜகம் பண்ணுவேன், அரசாங்கத்தையும் ஏமாத்தி கஜானா முழுக்க மூழ்கிடுவேன். பப்பு சொன்னல, ஏன் நை நைங்கிற? போய் வேலையை பாரு. நானும் வந்ததுல பாத்துட்டு இருக்கேன், ஓவரா பேசிட்டு இருக்கேன். ஏய் வா. மாப்ள, நம்ம பிளான் படி இன்னும் கொஞ்ச நாளைக்கு நீ ஜெயில இருக்கிறது தான் நல்லது. சரி மாமா, இதான் நம்ம பெட்ரூம். வசதியா இருக்குல்ல? நீ இருக்கிறப்ப எனக்கு என்ன மாமா, சோஃபா கொடுத்தாங்க, பெட் கொடுத்தாங்க, டிவி கூட விட்டுருக்காங்க. அங்க பார். பஞ்சு மெத்தை மெத்த 12 ரூபா, பாப்பா போட்ட தாப்பா தாப்பா 20 ரூபா,
கனவில் கில்மா கில்மா 15 ரூபா. ஐட்டக்கார அக்கா. அக்கா ரொம்ப காஸ்ட்லி சார். ஏதோ போர் அடிக்க கூடாது இந்த மாமா மாமா அப்படியே செல்போன் கொடுத்தீங்கன்னா செல்போன் அக்காடு பாட்டு பாடி ஜாலியா இருப்பேன். சரி சரி இதை வச்சுக்க. சார் இங்க செல்போன்லாம் அலோடு இல்ல. யோ இவன் என் மாப்பிள்ளையா? இது கூட பண்ணலன்னா நான் எதுக்கு, என் பதவி எதுக்கு? சும்மா ஏய், சொல்ல. ஜெயலட்சுமி, எப்படி இருக்க? நீ பேசு மாப்பிள்ள. நீங்க வாங்க போலாம். ம் ம் சலோ என்ஜாய் என்ஜாய். சலோ ஐ லவ் யூடா. எங்க இருக்க? பிரகாஷ் சார் நாளைக்கு காலையில கோர்ட்டுக்கு குமரனுக்கு செக்யூரிட்டியா யார் போறாங்க? ஏசிபி முண்டக்கண்ணியம்மா சார். ஏய் என்ற கட்டி அவட லொல்ல காமிக்கறியா? கால்ட்ரா சட்டைய. சட்டையெல்லாம் கட்ட முடியாதுங்க. முடியாதா? முடியாதுன்னு சொல்றல. அடி பண்ணாடைக்கு போறவனே. டேய் என்கிட்ட உன்ற வீரத்தை காமிக்கறியா? முண்டக்கண்ணி பேசட்ட அவவ உத்தர போறாடா. என்ற கட்டி எதுக்கு பேசுறியாடா? கால்ட்ரா. பேண்ட கட்டு. பேண்டடா. பேண்ட கட்டு. டேய் என்னடா பொட்டச்சி இப்படி பேசறாளேன்னு பாக்கறியா? டிபார்ட்மென்ட்க்கு தான்டா நான் ஏசிபி. உன்ன மாதிரி பரதேசிகளுக்கு நான் பொறுக்கிடா. கல்ட்ரா பேண்ட. கல்ட்ரா. டேய் பேண்ட கல்ட்ரியா இல்ல லத்திய ஒடிக்கிற மாதிரி ஓடிக்கிட்டு வா. டேய் உண்மையை சொன்னேனா உன் உடம்புல உயிராவது மிஞ்சும். சொல்லல அப்புறம் இது கூட மிஞ்சாது. வேணாங்க 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 சொல்லிடுங்க. நான் தான் கொலை பண்ணேன். சபாஷ் ஏசிபி முண்டக்கண்ணி. சார் முண்டக்கண்ணிக்கு கோபம் வந்தா சாமிக்கே சாமி வந்த மாதிரி ஆடுவான்னு எல்லாரும் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு தான் நேர்ல பாக்குறேன். சபாஷ் வெரி குட். அதனால தான் உன்னை ஏன் பர்சனல் செக்யூரிட்டியா அப்பாயிண்ட் பண்ணிருக்கேன். சார் நாளைக்கு அந்த குமரனை எத்தனை மணிக்கு கோர்ட்டு கொண்டு போறீங்க? 10 மணிக்கு கொண்டு போறேன் சார். அவனுக்கு இருக்கிற ஸ்டூடெண்ட் சப்போர்ட் பத்தி தெரியும்ல? தெரியும் சார். அவங்கள மீறி அவனை கோர்ட்டு கொண்டு போறது ரொம்ப கஷ்டம். அதனால நாளைக்கு டூப் ஷோ நடத்தணும். டூப் ஷோவா? அதாம்மா அக்யூஸ்டுக்கு பதிலா அவன மாதிரியே இருக்கிற இன்னொருத்தனை கொண்டு போவாங்கல்ல. ஓ சரி. ஆமா ஹைட்டு வெயிட் கரெக்டா இருக்கிற ஒரு ஆளை பிடிச்சி எல்லாரும் முன்னாடியும் வேன்ல ஏற்றி ஜெயிலுக்கு கொண்டு போனா பாக்குறவங்க எல்லாரும் அவன் தான் குமரன் நினைக்க போறாங்க. கரெக்ட் கரெக்ட். குமரனை ராவோடு ராவா தென்காசி டிராவலர்ஸ் பங்களாவுக்கு ஷிஃப்ட் பண்ணிடுங்க. நாளைக்கு அங்கிருந்து அவனை நான் கோர்ட்டுக்கு பேக் கேட் வழியா உள்ள கொண்டு வரேன். ஸ்டூடெண்ட்ஸுக்கும் மீடியாவுக்கும் குமரன் கிடைக்க கூடாது. என்ன சார் உங்களுக்கு நீங்களே சிரிச்சுக்கிறீங்க? என் டூப் ஷோ ஐடியாவை நினைச்சா எனக்கே சிரிப்பா வருதுயா. அப்பப்போ நீங்க கூட கொஞ்சம் மூளையை யூஸ் பண்ணுங்க. சார் சொல்லுங்க சார். என்ன முண்டக்கண்ணி எல்லாம் பிளான் படி போயிட்டு இருக்குல்ல? சார் உங்க ஐடியா சூப்பர். எல்லாரும் அந்த குமரன் எங்க வண்டியில எங்க கூட தான் வரான்னு நினைச்சிட்டு இருக்காங்க சார். ஹலோ. ஏய் பப்பு, உனக்கு பெரிய பருப்பு நினைப்பில்ல? அதெல்லாம் என்கிட்ட வேகாது. என் கூட இருக்கிறது நிஜ போலீஸ் இல்ல. டூப் ஷோ உனக்கு மட்டும் இல்ல, எனக்கும் தெரியும். மச்சி லெஃப்ட்ல விடு. ஸ்டாப் ஸ்டாப் நிறுத்து. டேய் தப்பிச்சிட்டான்டா அவன். என்னங்க நடக்குதுங்க? அவனும் அவனோட மூளையை யூஸ் பண்ணி எஸ்கேப் ஆயிட்டான் சார். ஹலோ. அந்த குமரன் தப்பிச்சிட்டான். அவனோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்னன்னு உடனே விசாரிங்க.